திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 தொடர்வார் என அமைச்சர் மு.பி. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் தாராபுரத்தில் இந்திராணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட சிவன்மலை பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் இந்திராணி ஆகியோருக்கு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மு.பி. சாமிநாதன், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 தொடர்வார் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 தொடர்வார் என அமைச்சர் மு.பி. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் தாராபுரத்தில் இந்திராணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட சிவன்மலை பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் இந்திராணி ஆகியோருக்கு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மு.பி. சாமிநாதன், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 தொடர்வார் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர்.